வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். நம்ம ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வரலான்ட்டு கூப்பிட்டுருந்தேன் உங்களுக்கு. சரிங்க சார். அப்புறம் டெத் ஆனதுனால வர முடியல. அப்புறம் உங்களுக்கு அந்த டொனேஷன் மட்டும் போட்டு விட்டு சொன்னேன். இப்ப நாளைக்கு வரலான் இருக்குங்க சார், நைட்டு கிளம்பி. ஓகே. ஒரு 4 மணிக்கு போனா 4 மணிக்கு எத்தனை மணிக்கு சார் ஃபர்ஸ்ட் பூஜை? 4 மணிக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருவீங்க அப்படிதானே நீங்க? இல்லைங்க சார், இன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு காலைல அங்க வர. 5 மணிக்கு தான் முதல் பூஜை ஆரம்பிக்கும், நட திறப்பாரு. சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். கார் எங்கங்க சார் பார்க் பண்றது? கார் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அதாவது டிபி ரோடுன்னு சொல்லுவோம். நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க சார்? நம்ம ஒரு 3 மணிக்கு வந்துடுவோம் சார். அங்க 3 மணிக்கு வருவீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லி கிள்ளி உள்ள போய் உள்ளே பார்க் பண்ணிடலாம் நேரா. சரிங்க சார். நாளைக்கு எனக்கு போகணுமா எப்படி சார்? 3 மணிக்கு நீங்க உள்ள வந்துடலாம். நேரா கோயில் ஆர்ச்சுக்கு தாண்டி உள்ள வந்து கோயிலுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சார் சார் வணக்கம் சார். சார் நான் பெங்களூர்ல இருந்து கோபி சார். சொல்லுங்க கோபி சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் ஒன்றும் இல்லை, நான் 7ஆம் தேதிக்கு நான் புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு. 8ஆம் தேதிக்கு எனக்கு ஓணுமா இருக்கிறப்ப நான் புக் பண்றப்ப நைட்டு 12 மணிக்கு அது ஃபுல்லாவே வருது. எல்லாமே 4 இதுவுமே ஆப்ஷனுமே ரெட் கலர்ல காட்டுது. ஃபுல்லா இருக்குன்னா ஃபுல்லா தான் புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் சார். அப்புறம் அது ஒரே நிமிஷம் கூட இல்லை சார். 12 மணி ஆனா நான் பாக்குறேன், அதுல இருந்து அப்படியே காட்டுது. நேர்ல கூட புக் பண்ணுவாங்களா? அது எது சார்? ரூமா? ரூம் வந்து நேர்லயும் புக் பண்ணுவாங்க. இதுல தேவஸ்தான ரூம்ஸ் வந்து புக் பண்ண மாட்டாங்க, காட்டேஜ் தான் நேர்ல வந்தா புக் பண்ணுவாங்க. அது 2000 ரூபா ஒரு நாளைக்கு. அப்படிங்களா? சரி சரி. இப்ப இது வந்து நான் மறுநாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா இந்த ரூம் அவங்க கேட்டா தருவாங்களா மாட்டாங்களா? செக் பண்ணி பாருங்க சார், பாசிபிலிட்டி இருக்கானா கேட்டா வாய்ப்பு இருக்கு தர்றது. ஓகே. இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்களை ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர் சார்? அசோக் குமார். சொல்லுங்க அசோக் குமார் சார், என்ன தகவல் சார்? நைட்டு கிளம்பி காலைல அங்க திருச்செந்தூர் வரோம் சார். சரிங்க சார். எப்படி சார் நாளைக்கு எப்படி கூட்டம் ஃபுல்லா இருக்குமா சார்? இல்லை, நீங்க அப்டேட் வீடியோ பாத்தீங்களா சார்? இன்னைக்கு அப்டேட் இது வரையும் கணக்கு வரல, ஏன்னா இப்பதான் வயல்ல வேலை முடிஞ்சிச்சு. இந்த பாத்துறேன் சார். சரி சார். டெய்லி காலையில எப்படியும் அப்டேட் வீடியோ பாருங்க, எப்பயுமே சொல்லிடுவேன். நாளைக்கு நல்ல கூட்டமா தான் சார் இருக்கும் காலையில. இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க, அவன் என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். மேடம் வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். உங்க பேர் மேடம்? பானுமதிங்க சார். சொல்லுங்க. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு கூட்டமா இருக்குமாங்க சார் கோயில்ல? கூட்டம் நார்மலா தான் மேடம். சரி, தேங்க்யூங்க சார். அதுக்கு வரதுக்கு அது கேட்கலான்ட்டு. ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஓகே மேடம். இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சண்முக பாண்டியன் சார், கழுகுமலையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? அபிஷேக தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் சார். ஒரு டிக்கெட். சரிங்க சார். என்னைக்கு புக் பண்ணிருக்கீங்க? சனிக்கிழமை சார். வர சனிக்கிழமை. சரிங்க சார். என்ன டைம் சார்? காலையில 6 மணிக்கா ஈவினிங் 7 மணிக்கா? காலையில 6 மணி. காலையில 6 மணிக்கு சார். சரிங்க சார். சொல்லுங்க சார், ஒரு டிக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா சார், ஒரு டிக்கெட் தான் இருந்தது. ஒரு டிக்கெட் நீங்க மட்டும் தான் சார் வர முடியும். ஓகே சார். கூட யார் சார்? இப்ப அடுத்து நெக்ஸ்ட் கூட யார் வர்றாங்க? கூட வந்து ஒய்ஃப் வர்றாங்க. அதுக்கு எப்படி யார பார்க்கலாம்? நீங்க கரெக்டா அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா, சனிக்கிழமை தானே சொல்றீங்க. சனிக்கிழமை ஒரு 5 மணி வாக்குல உள்துறை அலுவலகம் இருக்கும். சண்முக விலாசம் வழியா தான் நீங்க தரிசனத்துக்கு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? போகணும், அந்த வழியா தான் போகலாம். சரிங்க சார். கியூல நிக்க வேண்டியது இல்ல. சரிங்க சார். சனிக்கிழமை என்ன கரெக்டா ஒரு 5 மணிக்கு உள்துறை அலுவலகம் இருக்கும். கரெக்டா நடந்து வந்துருவாங்க. அந்த டைம்ல உள்துறை அலுவலகம் சண்முக விலாசத்துல இருக்கும். அங்க போய் நீங்க கேளுங்க, இந்த மாதிரி ஒய்ஃப் வராங்க, அபிஷேக தரிசனத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவைலபிள் இருந்துச்சுன்னா அழைச்சிட்டு போயிடலாம். நீங்க என்ன தொகையோ கட்டிட்டு நீங்க போயிடலாம் உள்ள உள்துறை அலுவலகத்துல. ஓகே சார். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப அபிஷேக தரிசனம் டிக்கெட் புக் பண்ணது வந்து இப்ப நான் லாஸ்ட் டேட் வந்து இப்ப 4ஆம் தேதி வரைக்கும் காமிக்குது ஆன்லைன்ல. அடுத்த நெக்ஸ்ட் டேட் வந்து எப்போ வரும்? அது நாளைக்கு செக் பண்ணுங்க சார். நாளைக்கு ஏர்லி மார்னிங். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சார்? சார் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். கௌதமுங்க சார். சொல்லுங்க கௌதம் சார், என்ன தகவல்? ஒன்றுங்க சார், வெள்ளிக்கிழமைக்கு மொட்டை அடிக்க வரேங்க சார். அது நேரத்துல வந்தா இருக்குங்களான்னு கேட்கலாம். உங்க பழைய வீடியோ பாத்துருந்தீங்க. நீங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே இடம் தான்.
அதே சரி அப்ப 4 மணிக்கு வந்து அடிச்சுக்கலாம்லங்க சார்? ஆமா 4 மணிக்கு ஓப்பன் பண்ணா க்ரௌடும் நார்மலா தான் இருக்கும் அன்னைக்கு. இருப்பாங்களாங்க சார்? அதுக்காக கேட்டுக்கலான்னு 4 மணிக்கு வந்துருவாங்க சார். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரிங்க சார், நன்றிங்க சார். நான் வந்து உங்களுக்கு கால் பாக்குறேங்க சார் உங்களுக்கு. ஓகே சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார், நல்லது சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.